பலவித போராட்டங்களுக்கு பிறகு பத்திரகாளி அவளது குடும்பத்தை காப்பாற்றி வெற்றிகரமாக பேய்பாஸ் வீட்டின் 4வது நாளை கடந்து விடுகிறாள். இந்நிலையில் பத்திரகாளியின் சம்பளமான 1,00,000 ரூபாயை காக்காய் கூட்டங்கள் கொண்டு வர அந்த காக்காய் கூட்டங்களை கந்துவெட்டி பெருமாளின் அடியாட்கள் துப்பாக்கியால் சுட்டு விரட்டி விடுகின்றனர். அப்போது இருக்கிற எல்லா காக்காயையும் சுட்டு பொசுக்கிட்டோம். இனி உங்களுக்கு யாரு வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுப்பா? என்ன சத்தம்ல அது? எனக்கும் அதான் என்னன்னு தெரியல. சிங்கம் என்னல இந்த வாட்டி சிங்கம் பையன் தூக்கிட்டு வருது. எலை வாழ அந்த சிங்கத்தை எடுத்து பொசுக்கி சுட்டுருவான். ஆமா ஆமா, வாழ சிங்கத்தை சுட்டு பொசுக்கிடுவான். நம்ம ஊருக்கு எப்படிடா சிங்கம்லாம் வருது? எலா சிங்கம் அங்கே நில்லு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சானாலும் உன்னை துப்பாக்கியால சுட்டு விடுவான். எலா மசன்னு பேச வேண்டாம், புசுக்குன்னு சுட்டுருவான். எல என் துப்பாக்கியில தோட்டா தீர்ந்துட்டுட. எல என் துப்பாக்கியிலையும் தோட்டா தீர்ந்துட்டுட. என்ன போன் அடிச்சா கட்டாவது? அங்க என்ன நடக்குதோ தெரியலையே. இதோ சீக்கிரம் வரேன். 5ஆம் நாள் காலை 6 மணி. விடிஞ்சிருச்சா? காலையிலே எழும்பி கந்த சஷ்டி கவசம் கேட்கறது நல்லாதான் இருக்கு. என்ன ராத்திரி நேரம்தான். எம்மாடி, நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு? எம்மாடி, என்னது இது? என்ன புகை இது? ஆமால, நேத்து ராத்திரி தானே மயக்க மருந்து போட்டானுவேன். அப்படின்னா புது ஆளு யாராச்சும் பேய்பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கணும். என்ன யாரையும் காணோம். ஓ மை காட். ஓ மை காடா? என்ன இங்கிலீஷ்ல சத்தம் கேக்கு? அப்போ வந்திருக்கிறது தமிழ் ஆள் இல்லையா? அவ வந்து இங்கிலீஷ்ல கயமையன்னு பேச போறானோ? மைக்கேல். ஐயா தம்பி. என்னம்மா கண்ணு முழிச்சிட்டீங்களா? கண்ணு முழிச்சிட்டீங்களாவா? ஐயா நீங்க தமிழாளா? ஆமாமா, எங்க குடும்பம் அமெரிக்காவில் வாழ்ற ஒரு தமிழர் குடும்பம். அப்படின்னா இந்த போட்டோல இருக்கிற எலிசா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா, இவதான் என்னோட செல்ல மக. என்னது, எலிசா உங்க புள்ளையா? மகளே எலிசா. ஒரு நிமிஷம், என் பொண்ணு பேரு எலிசான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா உங்களுக்கு என் பொண்ணை பத்தின விவரம் தெரியுமா?
தெரியும் தம்பி. இந்த பியாய் பாசு வீட்டுல நானு உங்க பொண்ணு எலிசா எல்லாம் ஒட்டுக்காதான் வந்தோம். அப்போ அப்போ எலிசாக்கு என்ன ஆச்சு? நாங்க வந்த நாள் ராத்திரியில பேய் பாசு வீட்டுல பேய் பாசு பார்ட்டி நடந்துச்சு. பேய் பாஸ் வீட்டில் இன்று இரவு அனைத்து கண்டஸ்டன்ட்ஸ்களுக்கும் பேய் பாஸ் பார்ட்டி வழங்கப்படும். Parties! I like parties! I like parties very much! அந்த பேய் பாசு பார்ட்டியில எல்லாரும் சந்தோஷமா தான் சிரிச்சு ஆடிட்டு இருந்தோம். ஆனா ஒரு கொக்கோ கோலா பாட்டில் எங்க 4 பேர் போட்டோவையும் சுத்திட்டு இருந்துச்சு. நாங்க எல்லாரும் பேய பார்த்த பயத்துல தனித்தனியா ஓடி போயிட்டோம். அதனால எல்லாரும் பயத்துல அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டோம். ஆனா காலையில விடிஞ்சதும் வந்து பாக்குறப்போ உங்க புள்ள போட்டோல இந்து மார்க்கு போட்டிருந்துச்சு. அதுவும் இல்லாம உங்க புள்ளைய பேய் பாசு வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம். ஆனா அவ எங்கேயும் இல்ல. என் மகளே. ஐயா, அப்போ நீங்க உங்க புள்ளைய தேடிதான் இந்த பேய் பாசு வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா தம்பி, உங்க புள்ள பேய் பாசு வீட்டுக்கு தான் வந்தான்னு எப்படி கண்டுபிடிச்சிய? நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லம்மா. நான் ஒரு ரிட்டையர்ட் ஆன போலீஸ் ஆபீசர். என்னது, நீங்க போலீஸா? ஆமாம்மா, நான் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். நானும் என் பிள்ளையும் அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியா மாநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தோம். என்னோட செல்ல மகள் எலிசாவும் போலீஸ் ட்ரைனிங்காக போயிட்டு இருந்தா. எனக்கும் என் மகளை எனக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸரா ஆக்கணும்னு ஆசையும் கனவும் இருந்துச்சு. அப்போதான் போலீஸ் ட்ரைனிங்கை முடிச்சு என் புள்ள வந்தான். டாடி, ஐ அம் பேக் டு ஹோம். டாடி, ஐ அம் பேக். வாமா, ட்ரைனிங்கை முடிச்சிட்டு வந்துட்டியா? யா டாடி, யா. நீ டயர்டா இருப்பா, டாடி சமைச்சு வச்சிருக்க, வந்து சாப்பிடுமா. Food, I am coming. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவ மிலிட்டரி ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்த அடுத்த நாள் காலையில, எலிசா 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 எங்கம்மா இருக்கா? எலிசா 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 எங்கம்மா இருக்கா? அடுத்த நாள் என் புள்ள எலிசாவை காணோம். நான் ஒரு ரிட்டையர்டான சீனியர் போலீஸ் ஆபீசருங்கிறதுனால என் பொண்ணை தேடி எல்லா போலீஸ் ஆபீசர்களும் முயற்சி செஞ்சாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் தேடியும் என் பிள்ளைய போலீஸ் ஆபீசர்ஸால கண்டுபிடிக்க முடியல. அப்போதான் எங்க வீட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்க்கும்போது அவ காணாம போன அன்னைக்கு ராத்திரி ஒரு கருப்பு கலர் காரு எங்க வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருந்துச்சு. அந்த காருல தான் என் மக ஏறி போயிருக்கா. Gentlemen, open the door. அப்புறம் என்னோட போலீஸ் டீமை வச்சு அந்த ட்ராக் பண்ணப்பட்ட காரு எங்க போயிட்டு இருக்குதுன்னு ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம். அந்த காரு எங்க போகுதுன்னு ஒவ்வொரு கேமராலையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது திடீர்னு அந்த காரு ரோட்டு வழியா போயிட்டு இருந்தது. தனியா டேர்ன் திரும்பி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போச்சு. நானும் என்னோட போலீஸ் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த காடு முழுக்க அந்த கருப்பு கலர் காரை தேடணும். ஹெலிகாப்டர் மூலியமா அந்த காடு முழுக்க தேடியும் அந்த கருப்பு கலர் காரை எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. என் மகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சோகத்துல கிடந்தேன். என் மக எதுக்கு யாரு காருனே தெரியாம அதுல ஏறி போனா. நேத்து ராத்திரி அப்படி சந்தேகமா யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எதர்ச்சியா என் கால் பட்டு ரிமோட்டா ஆன் ஆகி டிவியும் ஆன் ஆச்சு. அப்போதான் நேத்து ராத்திரி கோஸ்ட் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி டிவியில ஒளிபரப்பாறத பார்த்தேன். என்னது, கோஸ்ட் பாஸா? அந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில தான் உங்களை நான் பார்த்தேன். யாரா பேய் பாஸ் எங்க குடும்பத்தை அழிக்க பாக்குறா? ஒண்ணே டெலிபோன் பூத்தை உடைச்சு உங்க குடும்பத்தை நீங்க காப்பாத்தினத நான் பார்த்தேன். அப்போதான் திடீர்னு டிவியில விசித்திரமான ஒரு ஆள் வந்தான். இந்த பேய் பாஸ் வீட்டில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டுமனா
கீழே தெரியுற போன் நம்பருக்கு ஒரே ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க. இந்த பேய் பாஸ் வீட்டுல நீங்க இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கான 1,00,000 ரூபாய் கொடுக்கப்படும். அப்போதான் எனக்கு ஒரு சந்தேகம் தோணுச்சு. ஒருவேளை என் புள்ள இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக தான் கார்ல ஏறி போயிருப்பாளோன்னு. உடனே டிவில தெரிஞ்ச அந்த நம்பருக்கு நான் போன் பண்ணேன். வணக்கம். இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் வீட்டிற்கு எதிரே நிற்கும் காரில் ஏறி வரவும். என்னது, வீட்டுக்கு வெளியில காரா? ஆம், உங்கள் வீட்டிற்கு எதிரே நிற்கும் கருப்பு கலர் காரில் ஏறி இந்த பேய் பாஸ் வீட்டு நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். வாருங்கள். அப்போதான் எனக்கு புரிஞ்சது என் பொண்ணும் இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு போயிருக்கான்னு. சரி சரி, நான் வரேன். இந்த பேய் பாஸ் வீட்டு நிகழ்ச்சியில என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க சொன்ன மாதிரியே எந்த கேள்வியுமே கேட்காம அந்த கார்லயே ஏறி வந்துட்டேன். நான் கார்ல ஏறின கொஞ்ச நேரத்திலேயே பழைய பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் போட சொன்னாங்க. எங்க போறோம்னு கண்டுபிடிச்சிருவோங்கிறதுக்காக கார்ல பாதி நேரத்திலேயே மயக்க மருந்து அடிச்சுட்டானுவ. நான் மயக்கத்துல அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். இப்படிதாமா நான் இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். மகளே எலிசா, உனக்கு என்ன ஆச்சுமா? அப்படின்னா இவிய பிள்ளைய தேடி இவிய இங்க வந்திருக்காவளா? அப்படின்னா என்ன தேடியும் என் வீட்டுல இருந்து வருவாவளா? அம்மா யமா, இந்த போட்டோல இருக்கிறவியெல்லாம் யாரு? அவைய 2 பேரும் எங்க கூட தான் தம்பி சேர்ந்து வந்தாவ. அந்த சைனாக்காரி கராத்தே போட்டின்னு ஒண்ணு வச்சானுவ. இந்த கராத்தே போட்டியில இவ தோத்தனால இந்த பேய் பாஸ் வீட்டுல இருந்து அவளை பேய் கரன்னு இழுத்துட்டு வெளியில போயிடுச்சு. அப்போ இவரா தம்பி? இவரும் தமிழ்காரர் தான். இவரு வெளியில திருடி இருக்காருன்னு சொல்லிட்டு பேய் போலீஸ் வந்து இவரை கடன்னு பைக்கில வச்சு கூட்டு போயிருச்சு. என் புள்ள போட்டோலயும் இன்ட்டு மார்க் இருக்கு, அந்த சைனாக்காரி போட்டோலயும் இன்ட்டு மார்க் இருக்கு. அப்போ இந்த ஆளு போட்டோல மட்டும் ஏன் இன்ட்டு மார்க் இல்ல? அப்படின்னா இந்த ஆளு இன்னும் பேய் பாஸ் வீட்டில இருந்து எலிமினேட் ஆகல. என்ன தம்பி சொல்றிய? யார் 2 கண்ணு முன்னாடியே ஒரு பேய் உருவத்துல வந்த ஒரு போலீஸ் இந்த ஆளை கூட்டிட்டு போச்சே. இல்லம்மா, இவன் எங்கேயோ நிச்சயம் கண்காணாத இடத்துல ஒளிஞ்சிருப்பான். இவன் ஒரு திருடங்கிறதுனால கண்டிப்பா பேய்களுக்கு பயந்து எங்கேயோ ஒளிஞ்சிட்டு தான் இருப்பான்.